அதே திமுக திருட்டு பையன் திமுக கட்சியா இருந்தா செத்து சாவடிச்ச 3 நாள்ல வெளியே விட்டுருவோம். வெளியே சீமான் பற்றி உங்க கருத்து அவர் பண்ற ஒரு விஷயத்தையும் கை கூலி காசு வாங்குறது பொட்டி வாங்குறது எல்லாத்தையும் பேசியிருக்கோம். மறுபடியும் நம்ம அது இங்கே பேசணும் அவசியம் கிடையாது. அவங்கள பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த கட்ட நடவடிக்கை 2 பேருக்கு தான் போட்டி. திமுகவா டிவிகேவான்றது தான் எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. தலைவர்னா கரூரில் நடந்த விஷயத்தையும் இந்த அரசு எந்த அடக்குமுறையும் இந்த அரசு எவ்வளோ தில்லுமுள்ளு திருட்டுத்தனம் பண்ணதையும் தெளிவாக ஒத்த வார்த்தையில் தளபதி சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் அது நம்ம வீட்டு குடும்பம் மாதிரி தான். ஒரு இழப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிர்களை இழந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப துக்கத்திலேயே கஷ்டத்துலேயே இருக்கிற காலத்தில் வெளியில் அந்த இழப்புக்கு ஈடு செய்யறதுக்கு உண்டான வழியும் அதே அந்த துக்கத்துலேருந்து மீள்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே திமுக திருட்டு பையன் திமுக கட்சியாக இருந்தால் செத்து சாவடிச்ச 3 நாளில் வெளியே விட்டுருவாங்க. வெளியே வந்துடுவாங்க. அதை பற்றி அவங்க கருத மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது தமிழக வெற்றி கழகம் அந்த மாதிரி கிடையாது. மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு வந்த கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம். அது உண்மை. தளபதி தத்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகமே தத்தெடுக்கும் அந்த 41 குடும்பத்தையும். இப்போ மட்டும் இல்லை, இது காலங்காலமாக அந்த 41 குடும்பம் எங்களோட சொத்து. அது தமிழ்நாடு சொத்துன்றது வேற, தமிழக வெற்றி அதோட சொத்து. அது அவங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பில் நாங்கள் பங்கெடுக்கிறதுல தமிழக வெற்றி சார்பாக ரொம்ப மனநிறைவு சந்திப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை 2 பேருக்கு தான் போட்டி. திமுகவா டிவிகேவான்றது தான் எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. அதோட என்ன மற்றபடி மக்களுக்கு எந்த மாதிரி தீர்மானம், ஒவ்வொரு தீர்மானங்கள்லாம் 12 தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. அந்த 12 தீர்மானம் எல்லா துறை சார்ந்த மீனவர் சமுதாயமாக விவசாயம் எல்லா துறையை சேர்ந்த எதில் குறை இருக்குதோ அதை தீர்மானமாக ஏற்றி அந்த தீர்மானத்தை இந்த அரசு நிறைவேற்றணுன்றதுக்காக தான். சீமான் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன் தேவையில்லாமல் ஏற்கனவே அப்படி தான் நான் சீமானை பற்றி பேசியிருக்கேன். மறுபடியும் அவங்களாம் பேசி நம்ம பேசுனீங்க. அது இதில் மதுரையில் நான் அவரை பற்றி பேசியிருக்கேன். அவர் பண்ற ஒரு விஷயத்தையும் கை கூலி காசு வாங்குறது பொட்டி வாங்குறது எல்லாத்தையும் பேசியிருக்கோம். மறுபடியும் நம்ம அது இங்கே பேசணும் அவசியம் கிடையாது. அவங்கள பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அவர் தொடர்ந்து விஜய் மேல விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் விஜய் என்ன பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு துளி கூட பேசுனது இல்லை. எப்பயுமே சொல்றேங்க இல்லைங்க, ஒரு சில விஷயங்களை ஒரு வேல்முருகன் மாதிரியே அந்த சீமான மாதிரி பேசி அரசியல் பண்ண வரல. தப்பை தட்டி கேட்கறதுக்கு அரசியல் பண்ண வந்திருக்கோம். தப்பை எதிர்த்து நிற்கிற அரசியல் பண்ண வந்திருக்கோம். யாரையும் இந்த சீமானோ இல்லை வேல்முருகனோ பற்றி பேசுகிற அரசியல் நாங்கள் கிடையாது. அந்த மாதிரி அரசியல் நாங்கள் பண்ணுற இடத்துல வரல. நாங்கள் எப்பயுமே அரசியல் மக்களை நோக்கி பயணிக்கிற ஒரு அரசு தான் இது. ஆமாம், மக்களை நோக்கி பயணிக்கிற அரசு தான். ஆனால் பணத்துக்காக அரசு இப்போ கட்சி கிடையாது, மக்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அரசு. சினிமாவில் நடிச்சவங்களாம் அரசியல் வந்துட்டாங்க. அரசியல் நடிக்கிறவங்க சொன்னாங்க இல்லையா? ஏங்க, சினிமா நடிச்சவர் இந்த ஸ்டாலின் கூட தான் சினிமா நடிச்சிருக்காரு, உதயநிதி கூட தான் சினிமா நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க கூட்டம்லாம் போடும்போது சினிமா நடிகர் இல்லாமல் கூட்டமே போட மாட்டாங்களே. நாங்கள் எந்த நடிகருமே இல்லாமல் தளபதிக்கே ஒரு கூட்டம் போட்டால் மக்கள் எல்லாம் வருது. ஆனால் அவங்க இன்னைக்கு சினிமா நடிகருக்கு ஆட்டம் போட்டு கச்சேரி இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் வச்சாதாங்க அவங்களுக்கு கூட்டமே வரும். ஓகே, நன்றிண்ணா.